ஹாய் கைஸ். நான் நம்ம இப்போ கிராணி சாப்டர் 2 தான் ஆட போகிறோம். நான் ஏற்கனவே இந்த இது பார்த்தா 172 வியூஸ் போயிருந்தது. இதுக்கப்புறம் வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். இப்போ அது மேட்ரு இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் அடுத்து என்ன கேம் போடணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் போடுங்க. கமெண்ட்ஸ் டர்ன் ஆஃபில் இருக்கும், டர்ன் ஆன்லைன் தான் நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ இதை திறந்து விட்டுடலாம். கிராண்டியும் கிராண்ட்பா சவுண்டு கேட்டு வந்துடுவாங்க. அது எப்படி இந்த இது சாத்துச்சுன்னு எனக்கு தெரியல கைஸ். அதுதான் எனக்கு தெரில. அந்த டோர் எப்படியோ சாத்திருக்கோம், நம்ம கைப்பட்டு சாத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, கிராண்ட்பா வந்துட்டார். கிராணியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. கட் பண்ணிட்டேன். கிராணி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இருந்தாலும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ. கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ். நம்ம இப்போ மேலே போய்ட்டு ஸ்டன் கன் கிடைக்காதான்னு பார்த்தா ஷார்ட் கன் வச்சுருந்தேன். 2 வெப்பன் கீ கிடச்சா அதை வச்சு ஷார்ட் கன் எடுத்துட்டேன். ஷார்ட் கன் வச்சு தான் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓகே, நான் இப்போ வெளியே ஹாலில் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் வாய்ஸ் கொடுக்கறது. ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப். நான் கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஓகே, அவனுக்கு இப்போ கேமை கண்டினியூ பண்ணலாம். நான் ஊராக பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே கிராண்ட்பா போயிருந்தாரு. நான் அதை உங்களுக்கு கால் மட்டும்தான் காட்டினேன். சைடில் திருப்பினேன் கேமராவை. ஓகே, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது கேம் ப்ளே. நான் கடைசியில் கட் ஆகிடுச்சு இது. சாரி, ரொம்ப சாரி. கடைசியில் இந்த சார்ஜ் இல்லாமல் கட் ஆகிடுச்சு. நான் இப்போ சார்ஜ் போட்டுட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க, சாரி. இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு எல்லாம் பாருங்கள். கிராணி எப்படி போச்சோ அதே மாதிரி, சாரி, ஸ்கேர் டீச்சர் எவ்வளோ வியூஸ் போச்சோ அதே மாதிரி போகணுன்னு ஆசை. பட் போகுமான்னு தெரில. வாங்க 2 புல்லட்ஸுக்கு லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தெரியாமல் ஜூம் பண்ணிட்டேன் நான், சாரி. ஓகே, இப்போ வாங்க நம்ம போயிட்டு கிராண்ட்பாவை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தார். தெரியாமல் யாராக இருந்தாலும் நம்ம கோழியாக இருந்தாலும் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணக்கூடாது. வாங்க கிராணியை ஷூட் பண்ணலான்ற டைமில் கிராணியை பின்னாடி வந்துட்டாங்க புல்லெட் வாங்கிறதுக்கு. இப்போ கிராண்ட்பாவையும் ஷூட் பண்ணிடலாம். கிராண்ட்பா வந்துட்டார், கிராணியும் வந்துட்டாங்க. நாங்கள் போகிறப்ப தான் இந்த இது கேமரா கீ மாட்டியிருப்பேன் கழுத்தில். அதை எடுக்கணும்னு தோணுச்சு. சரி, எடுக்கலான்னு எடுத்துட்டு இந்த இது கைஸ் இப்போ யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கிராணி ஏந்தாங்கன்னு நினைக்கிறேன். கிராணி வந்த மாதிரியே இருக்குது. பக்கத்தில் சடனாக கிராணி வந்த மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. இருந்தாலும் நான் ஆட ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, உள்ளே நான் போட்டு கீழே நினச்சிட்ருக்கேன் கைஸ். இந்த இது போட்டோட வீல் நினச்சிட்டேன். பெருசாக இருக்கும்ல, அதுதான் போட் வீலு. நான் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு இது என் பிரதரோட ஆடினது கடைசியாக. கிராணி 1, 3 நான் ஆடியிருக்கேன் என் பிரதர் இல்லாமல். இதுதான் பிரதர் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். ஓகே, வாங்க போகலாம். தொப்பக்கடின்னு கீழே கை கால்லாம் வச்சுக்கிச்சு கைஸ் எனக்கு. இருந்தாலும் போகலாம் வாங்க, கீழே போகலாம். ப்ளீஸ் எல்லாம் நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணிடுங்க. இங்கேயும் கீழே உண்டேன். நல்ல வேலை டையா இல்லை. ஸ்டக் ஆகுது ஃபோன் வேறு. என்ன பண்ணுறேன்னு தெரில. இங்கே பார்த்தா எனக்கு ஸ்பார்க் ஃப்ளக் கிடச்சிது. சரி, ஓகே, அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இது போட் ஹேண்டில் நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேனா. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு அது போட் ஹேண்டில் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, வாங்க
நான் கீழே போய் பார்த்தேன், டிஸ்கனெக்டட்னு வந்துச்சு. ஐ நீட் போட் ஸ்டேரிங் வீல் அப்படின்னு வந்துருச்சு. சரி மேலே தான் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலே சொருவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஓகே, சுற்றிட்டான். ஓகே, 5 minutes 30 seconds ஆயிடுச்சு. 32 seconds. ஓகே, நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கஷ்டப்படுறேன். எனக்கு வாய்ஸ் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டோரேஜ் வேறு அடிக்கடி காலி ஆகிடுதா. எனக்கு இது போடுறதுக்கே இருந்தாலும் நான் வந்து தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நான் அப்புறமா தான் போடுறது. எனக்கு சம்டைம்ஸ் இம்பார்ட்டண்ட்டான இது கூட என்னோடய ஹோம் ஒர்க்கு, ஆக்டிவிட்டி கூட, அசைன்மெண்ட்டு கூட இதில் இருக்கும். நான் வந்து அதையும் தெரியாமல் டெலீட் பண்ணிடுறேன். அப்புறம் திருப்பி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து எழுதுவேன் எப்போவுமே. தயவு செஞ்சு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஓகே, வந்து பார்த்தேன். கிராண்ட்பா இருப்பாருன்னு நினச்சேன். கிராண்ட்பா இங்கே இல்லை. சரி, இங்கே டான்ஸ் ஆட ஒரு பயன்ட்டேன் இருந்திருந்தேன்னா தான் அங்கே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த இது தூக்கிட்டோம். அது எனக்கு அந்த இது இன்னும் அந்த ஸ்டீரிங் வீல்னு நினைக்கிறேன் போட்டு இன்னும் அப்படி தான் மைண்டில் செட் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே வாங்க, இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு. இங்கே யாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை. வாங்க மேலே போய் பார்க்கலாம். வந்தாலும் வருவாங்க. கிராண்ட்பா வந்துட்டார். அவருக்காக வச்சுருந்த புல்லெட்டு, அவருக்காக ஆசையாக எடுத்து வச்சுருந்த புல்லெட்டை அவர் வந்து அடி வாங்கிக்கிட்டார். இதுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த கிளாஸ் ஃபியூஸ் தான் இருந்தது. இதுக்குள்ளே நான் என்ன ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாக பண்ண போகிறேன்னு சீன் ஆகிடுச்சு எனக்கு அப்பப்போ டென்ஷன் ஆகும். இந்த இது எனக்கு வேறு நான் போட் எஸ்கேப்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் கிடைக்கிது, ஹெலிகாப்டர் எஸ்கேப்னா போட் எஸ்கேப் கிடைக்கிது. அது ரெண்டுமே பண்ணலாம். ரெண்டுத்துல எது கிடைக்குதுன்னு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா டோர் எஸ்கேப் கிடைக்கிது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இனிமேல் எது நிறைய கிடைக்குதோ அதை பண்ணிடலான் இருக்கேன் கைஸ். வாங்க, எடுத்துட்டேன். அப்பப்போ விழுந்துடுறேன் இங்கே. போகலாம். ஓகே, முடிச்சுக்கலாம் இதோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.